ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது ராக்கிங் ஸ்டார் ஜெகநாதன் அனிமேஷன் அண்ட் நான் தான் உங்கள் எஸ்ஜேஐ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் அனிமே சீரீஸ் சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. நம்ம ஹீரோவும் பாலை தடுத்துட்டு நம்ம எப்படியாவது டீமையோட ஹார்ட்டை தடுத்தாகணும், அதுதான் நிக்கோ அப்படின்னு சொல்லுவான். நீ என்னை பீட் பண்ண முடியாது, என்னோட ஷார்ப்பானது அப்படின்னு நிக்கோ சொல்லுவான். இப்போது நாருகையோட டர்ன். அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட பால் இருக்குது. நம்ம ஹீரோவும் நாருகா கிட்ட பால் பாஸ் பண்ணுவான், ஆனால் ஒருத்தன் தடுத்துருவான். நம்ம ஹீரோ கிட்ட திரும்பவும் பால் வருது. நிக்கோ கிட்ட நான் அவன்கிட்ட பாலை வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவும் பால் எடுத்துகிட்டு போகும்போது உன்னோட வெப்பனை யூஸ் பண்ண அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. சரி பார்த்துப்போ, நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒருத்தங்கிட்ட கொடுத்துடுவான். நம்ம ஹீரோவும் நிக்கோவை பிளாக் பண்ணிட்டு ரெடியாக இருப்பான். அவன் நான் வந்துட்டு சொல்ல நினைக்கிறேன், வெப்பன்னா என்ன அப்படின்னு அவன் கேட்பான். எல்லோரும் ப்ளூ லாக்கில் ஒரு டேலண்ட்டோடு தான் இருப்பாங்க, அதுதான் வெப்பன். ஆனால் என்னால் அதை தொட முடியல, என்னோடய ரேங்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் தனியாக கோல் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். இன்னும் சுயநலமாக இருந்தால் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். இவன் என்னை குழப்பிகிட்ருக்கான் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவான். நம்ம இகராசிக்கே போட்டான். நம்ம இகராசிக்கும் பாலை எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு போயிட்டுருப்பான். ஒக்கோவா கிட்ட பாலை நான் போக விட மாட்டேன், நான் என்ன அடிச்சுப்பேன் அப்படின்னு நிக்கோ சொல்லுவான். நம்ம ஹீரோ என்னடா இவன் குழப்பிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு முழிப்பான். இந்த டீம்காரன் பாலை பாஸ் பண்ணுவான். ஒக்கோவா கிட்ட வரும். ஒக்கோவாவும் பாலை ட்ரிபிள் பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்பா. நம்ம ஹீரோவும் நடுவில் நிற்பான். நிக்கோக்கும் ஒக்கோவாக்கும் நடுவில். நான் இப்போது எனக்காக கோல் அடிக்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்போது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிடும் அவன் என்ன பண்ணுறான்னு. நாங்கள் தோக்க மாட்டோம், நீ என்ன பண்ணுற எனக்கு புரிஞ்சு போச்சு, கமான் இசாகி அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடியாக இருப்பான். அப்போது பால் ஸ்ட்ரெயிட்டாக நிக்கோ கிட்ட வரும். நிக்கோவும் கோல் அடிக்கலான்னு போவான். நம்ம கோல்கையும் எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு இருப்பான். எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கும் போது ஒக்கோவா கிட்ட பாலை பாஸ் பண்ணுவான். ஒக்கோவும் இந்த மேட்ச் எங்களோடது, நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ தரமாக ஒரு என்ட்ரியை கொடுத்து பாலை பிளாக் பண்ணுவான். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், இது என்னோடய டர்ன் நிக்கோ, நான் உன்னோட ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம 2 பேருக்குமே கண் இருக்குது, அப்போ என்னால் நீ பண்ணுறத பார்க்க முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு பாலை ஒரு ஷூட் எடுத்துவான். அந்த ஷூட் நேராக நம்ம குனிகாமி கிட்ட வரும். குனிகாமி அந்த கோல் எப்படியாவது அடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ முன்னாடி நடந்ததெல்லாம் யோசித்து பார்ப்பான். நான் இதில் எப்படியாவது ஜெயிச்சாகணும், ஸோ நான் இப்போது இந்த கோல் அடிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடியாக ஓடுவான். இங்கே குனிகாமி பச்சீரா கிட்ட பாஸ் பண்ணுவான். பச்சீராவும் 2 பேரை தாண்டி ட்ரிபிள் பண்ணிட்டு போயிடுவான். அப்போது சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீ வச்சுக்கோ அப்படின்னு ககமார் கிட்ட போவான். ககமார் மிஸ் பண்ணிடுவான். பின்னாடி ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ தரமாக வந்து ஒரு ஷூட் எடுத்துவான். எப்படியாவது கோல் அடிச்சிரு அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. இழுத்துக்கிட்டு ஒரு அடிப்பான். நான் ஒரு ஸ்ட்ரைக்கர்னு கோல்லாம் பிச்சுக்கும். இப்போது டீம் செட் தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டீம் செட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே இசாகியாக பாராட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோவோ அமைதியாக இருப்பான். எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நேராக நடந்து போவான். இதில் என்னால் இவங்க எல்லாருமே கோவமாக இருக்காங்க அப்படின்னு ஒக்கோவா கிட்ட பார்ப்பான். ஒக்கோவா செம்ம கடுப்பில் உட்காந்துக்கிட்டு இருப்பா. அப்படியே அவன் நிக்கோ கிட்ட போவான். நிக்கோ கிட்ட போனால், டேய் நான் வின் பண்ணிட்டா பார்த்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். பார்த்தா வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். என்னது நீ அழுகிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இது எல்லாத்தையுமே ஈகோ பார்த்துக்கிட்டு இருப்பா. இந்த ஃபீல் நல்லா இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான். மேட்ச்லாம் முடிஞ்சு மேட்ச் ஜெயிச்சதுக்காண்டி அவங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த வெற்றினால தான் நமக்கு இந்த சாப்பாடு கிடச்சிருக்கு அப்படின்னு ஜாலியாக அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பஷீரவும் டீமை ஜெயிக்க வச்சில இந்தா உனக்கு சாப்பாடு அப்படின்னு விட்டுடுவான்.
இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். உன்னோட பவர் என்னென்னா நீ பால் முன்னாடி எங்கே வருதுன்னு கணிச்சிடுற அப்படின்னு கொண்டு சொல்லுவான். அது நானாக இருந்தாலும் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ராய்ச்சி சொல்லுவான். சரி பரவாயில்ல நம்ம தான் டீம் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சிக்கிரி மட்டும் தனியாக உட்காந்துருப்பான். நைட்டு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருப்பான். பக்கத்தில் இருக்கவன் தூங்கவே விட மாட்டான். ஏதாவது காலை வச்சு கையை வச்சுட்டு எதாவது பண்ணிகிட்ருப்பான். நம்ம ஹீரோ ஆத்தாடி மீனோடலாம் தூங்க முடியாதுப்பா, சரி நம்ம வெளியில் போய் எதாவது பண்ணிட்டுருவோம் அப்படின்னு முன்னாடி இருந்த மேட்சை பற்றி யோசிச்சு பார்ப்பான். நம்ம ஹீரோவும் வெளியே போவான். வெளியே போய் பார்த்தா அங்கே சேரி உட்காந்துட்டு மேட்ச் பார்த்துக்கிட்டு இருப்பான். அடி நீ உட்காந்து என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். நான் வந்து டீம் ஒய் டீம் செட் மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சிக்கிரியும் சொல்லுவான். நீ வந்து இந்த மேட்ச்சில் நல்லா ஸ்ட்ரைக்கராக இருந்த, நான் அதை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். யா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். நான் ப்ளூ லாக் வந்தது காரணமே ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகிறதுக்காண்டி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஓ நானும் அப்படி தான் அப்படின்னு சிக்கிரியும் சொல்லுவான். ஆமாம் உன்னோட பவர் என்ன, நீ ஏன் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். எல்லோரும் டாப் ஸ்பீடில் ட்ரிப்ளிங் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்பீடாகவும் ஓடுவாங்க. நீ அது எல்லாத்தையுமே சூப்பராக கவனிக்கிற. நீ வந்து கோல் முன்னாடி எங்கே வரப்போகுதுன்னு கணிச்சிடுற. அதுதான் உன்னோட சூப்பர் பவர் அப்படின்னு சிக்கிரி சொல்லுவான். இதை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இந்த மேட்சை பார்த்து தான் நானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சிக்கிரி சொல்லுவான். நம்ம ஹீரோவும் தேங்க்யூ சொல்லுவான். நான் என்னோடய பவரை கண்டுபிடிச்சிட்டேன், நீ வந்து ஒரு நைஸ் காய் அப்படின்னு சொல்லுவான். இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆமாம் உன்னோட வெப்பன் என்ன, அன்றைக்கே நீ சொல்லலை அப்படின்னு சொல்லுவான். எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சிக்கிரி சொல்லுவான். ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அது இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சிக்கிரி சொல்லுவான். எனக்கு காலில் இன்ஜுரி ஆகி 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு சிக்கிரி சொல்லுவான். நான் ஏன் விளையாட மாட்டேங்கிறேன்னா, நான் கூட மட்டும் விளையாட்டா என் கால் இன்னும் மோசமாக தான் ஆகும். நான் சின்ன வயசில் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக ஓடுவேன். நான் ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னோடய லெக் இப்படி ஆயிடுச்சு, என்னோடய ட்ரீமும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சிக்கிரி சொல்லுவான். இசாகி நான் வேணால் கிவ் அப் பண்ணியிருக்கலாம், நீ கிவ் அப் பண்ணாத அப்படின்னு சொல்லுவான். போய் சொல்கிறத நிறுத்து, நீ நல்ல பிளேயர் தான், ஆனால் நீ எப்படி போய் சொல்கிற அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். நீ உன்னோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுற வரைக்கும் நீ கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அவன் திட்டி விட்டுருவான். இங்கே ஈகோவும் அந்த புதுசாக ஜாயின் பண்ணுற மெம்பரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம் எனக்கு துணி தூக்கி ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இல்லை அதெல்லாம் என்னோடய கான்ட்ராக்டில் இல்லை அப்படின்னு ஈகோ சொல்லுவான். ஓகே ப்ளூ லாக்கோட ஃபஸ்ட்டு செலெக்ஷன் எப்படி போய்ட்டுருக்கு அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இப்போ தான் அதில் கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே கோல் அடிப்பான், அது மிஸ் ஆயிரும். நீ ஃப்ளூக்குலன்னு அடிச்ச அப்படின்னு ராய்ச்சி கிண்டல் பண்ணிகிட்ருப்பான். நம்ம ஹீரோவும் ஓரமாவுக்கு வந்து ஜூஸ் குடிச்சிட்ருப்பான். அப்போது நேற்று நைட்டு நடந்ததை யோசித்து பார்த்துட்ருப்பான். நான் என்னோடய ஸ்டாமினாவை இழந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்பான். அப்படியே அங்கே சிக்கிரியும் பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் சிக்கிரிக்கிட்ட எதுவும் தப்பாக பேசிட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஃப்ளூக்கியான கோலில் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது எங்கள் ஈக்கோ வந்து சொல்லுவாள். அப்போது அவன் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த நூடுல்ஸை பார்த்தே எல்லாேருக்கும் வாயில் எச்சி வரும். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டிங்க, இது ஒரு பெர்ஃபெக்ட் காம்போ அப்படின்னு அவன் சொல்லுவான். நாங்கள் அடுத்த மேட்ச் டீம் டபிள்யூ கூட இருக்குல்ல அப்படின்னு நம்ம குவான் சொல்லுவான். ஆமாம் நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் விளாண்டிங்கன்னா போதும், உங்களோட ரேங்கிங்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவான். டீம் செட்லேயே டாப் ரேங்கில் இருக்கிறது யாருன்னா இசாகி யோயிச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தலைவரோட ரேங்கிங் 265 வந்திருக்கோம். அட கடவுளே அப்படின்னு ராய்ச்சி கடுப்பாவா. இங்கே இச்சக்கிரியும் ஓரமாவுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உலகத்திலேயே பெஸ்ட் ஸ்பீடான ட்ரிபிளிங் பண்ணுறது லயனல் மெஸ்ஸி, அவர் அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். அவரோட ஸ்பீடை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு அங்கே ஈகோ பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்படியே நீங்கள் உங்களோட வெப்பனை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஈகோ அந்த பிளேயர்ஸ்க்கெலாம் பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பான். அடுத்த மேட்ச் டீம் டபிள்யூ vs டீம் செட் இன்னும் 24 ஹவர்ஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி நம்ம ட்ரைனிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம டீம் செட்டில் உள்ளவங்க எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் முன்னாடி நடந்த எல்லாத்தையும் யோசித்து பார்ப்பான். நம்மளோட பவர் உண்மையாகவே அந்த
கோல் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தானா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி அப்போனா நம்ம அப்படியே அந்த 90 மினிட்ஸில் நம்ம எப்படியாவது மேட்சை ஜெயிச்சாகணும் அப்படின்னு நம்ம மிஸ்ஸாகி சொல்லுவோம். நம்ம மிஸ்ஸாகியும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது குனிகாமி வந்துட்டு நீ தானே இப்போ டாப் ரேங்கில் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பின்னாடியெல்லாம் தோத்திட்டுருங்க, நான் உன்னை விட மாட்டேன், என்னை தாண்டி நீ போகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவை எல்லோரும் தோத்திட்டுருங்க காய்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்பா. முன்னாடி நடந்த மேட்ச்சு அப்படியே நம்ம ஹீரோ அந்த கோலை மிஸ் பண்ணது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நான் தான் நம்பர் 1 இருக்க போகிறேன், நான் திரும்பவும் பிறக்க போகிறேன் அப்படின்னு நம்ம இசாகி சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே நம்ம ஈகோ டிவியில் பார்த்துட்ருப்போம். அப்படியே நம்ம சிகிரியை காட்டுறாங்க. நம்ம சிகிரியும் அவங்க ஓடுறத விறுவிறுத்து பார்த்துட்ருப்பான். இதோடைய இந்த எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ்.